சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்த மாயா வந்து பேசுகிறாங்க பிரின்ஸிபல் கிட்ட. சார் தயவு செஞ்சு வந்து கார்த்திக் சார் ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அப்போ நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம காலேஜுக்காக வந்து பேரு புகழும் வாங்கின ஒருத்தியை இப்போ போட்டிக்காக செலக்டே பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம். நீங்களே சொல்லுங்கள் சார். சரிம்மா, இதுக்கு என்ன பண்ணலாம்? நிச்சயம் அந்த கார்த்தி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவெல்லாம் செட்டே ஆக மாட்டான்னு. எது அடிப்படையில் இது மாதிரி சொல்கிறான்? ஃபோக்கஸ் இல்லைங்கிறாரு. கார்த்தி வேறு ஏதோ மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான். இல்லை சார், இவன் இந்த வாட்டி விளாண்டா ஜெயிக்க முடியாது. ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து நம்ம காலேஜுக்காக வந்து விளாண்டுருக்கா. ஜெயிச்சிருக்காளா தெரில சார். இந்த வாட்டி அவள் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வேணும்னா இவங்க 2 பேருக்கும் வந்து 1 to 1 போட்டி வந்து வச்சுப்போம். அப்படி போட்டியில் வந்து மாயா நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குதா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேர் வந்து உள்ளே இருக்கட்டும். எனக்கு என்னமோ வந்து தனலட்சுமி தான் நமக்கு பேர் புகழ் எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி வந்து நிரூபித்து காட்டுவான்னு நினைக்கிறேன். அதுக்கெலாம் அவசியம் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜெயிச்ச போடும் சார், அவளுக்காக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதான்னு பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பிரின்ஸிபல் வந்து மாஸ் பண்ணிடுறாங்க. சரி, போட்டிக்கு தயாராக இல்லையா? அவர் பயப்படுவார் சார். தனா மேலே இருக்கிற வேறு ஏதோ கோவத்தினால தான் அவர் வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லைங்கிற மாதிரி அதடியாக வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா போட்டிக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், அன்றைக்கி நான் வந்து பக்கத்துலேருந்து பார்க்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பிரின்ஸிபால் சரி சார் சூப்பராக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று ட்ரைனிங் ஸ்டேஷன் மாதிரி மதியானம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல அப்படியே நைட்டு வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. யாரா வந்துட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடியாது. நம்ம தீவிரமாக வந்து களத்தில் வந்து இறங்குறோம், ஜெயிக்கிறோம் சரியா? மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டி வந்து சீனுவும் நம்ம மாயாவும் வந்து இடிச்சுக்கிறாங்க. 2 பேர் கிட்ட அழகாக வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரம் அது மாதிரி தான் சீன்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்கப்ப அந்த ஏதோ ஒரு பொருள் வந்து கண்ணில் வந்து பட்டுருச்சு. ஒன்று வந்து கிட்டக்கு வந்து ஊதி விடுறாங்க. 2 பேர் ரொமான்டிக் ட்ராக் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து பார்வதி வந்து பத்மா மனசு வந்து கலைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த வீட்டில் யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ சீனு பேரில் வந்து இந்த வீட்டில் எதுவுமே இல்லைல்ல. ஆமான்னு பத்மாவும் பேசுகிறாங்க. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஒரு ரைஸ் மில் வந்து எழுதி கொடுக்க போகிறாங்க. என்னது, ரைஸ் மில் எழுதி கொடுக்க போகிறாங்களா? ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே ரைஸ் மில் கொடுக்குறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் கவனிக்க போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பாருங்கள். அப்புறம் என்ன, கால் மேல் கால் போட்டுட்டு சூப்பராக வந்து இருக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பாக வந்து பத்மா மனசை வந்து கலைக்கிற மாதிரியே பேசுகிறாங்க சீனோட அம்மா கிட்ட. சரி, நடந்தால் சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாருவத ஒத்துமொத்த ஃபேமிலி ப்ளஸ் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து இருக்காங்க. சம்மந்தி, வீட்டில் பத்திரிக்கை வந்து அடிக்கணும்னா எப்படி இருந்தாலும் வந்து தப்பு நடக்காமல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம குடும்பத்தோட பேர் எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது இது எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சாம்பிள் பத்திரிக்கை தான். நீங்கள் சொல்லி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இல்லை கரெக்ஷன் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல மகாலிங்கம் அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து சாருலேருந்து எல்லோரும் வந்து இருக்காங்க. பத்திரிக்கை வந்து வாங்கி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் எதுவுமே புரியல. ஒரு 4-5 பத்திரிக்கை வந்து எல்லாத்தையும் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. என்னது, சீனு பேரில் வந்து ரைஸ் மில் ஓனர்னு போட்டிருக்கு. அவன் பேரில் எந்த விதமான ரைஸ் மில் ஓனரு அப்படியெல்லாம் வந்து ஒரு அடையாளமே இல்லையே, எதுக்காக அது மாதிரிலாம் கொடுக்குறீங்க? நாங்கள் கொடுக்க போகிறோம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. முன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எதை வேணான்னு எழுதுவீங்க, நாங்கள் கேட்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவும் பத்திரிகையில் நீங்கள் இது மாதிரி எழுதியிருக்கலாம், ரொம்ப தப்பு, கொடுங்க பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து பத்திரிக்கை வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க. மகாலிங்கம் நீ பேசுகிறான், உனக்கு எப்படி ஆப் வைக்கிறேன்னு மட்டும் பொறுத்து பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, மாப்பிள்ளைக்குன்னு ஒரு அடையாளம் வேணாமா, அதுக்காக தான் வந்து போட்டிருந்தேன். என்னது, மாப்பிள்ளைக்கு ஒரு அடையாளம் இல்லையான்னு சொல்லி பத்திரிக்கை வந்து கீழே போட்டுட்டு மாதம் அது கத்துறாங்க. எது அடிப்படையில் சீனுக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்கிறீங்க? அவனுக்கு என்ன குறை இருக்குது? குறைன்னு பெருசாக எதுவும் இல்லைங்க, அதுக்குன்னு வேலை வெட்டின்னு இருக்கணுமா இல்லையா? மாப்பிள்ளை இந்த வீட்டில் வந்து வெட்டியாக இருக்காருன்னு நான் சொன்னால் பிரச்சனை இல்லை, ஊரில் இருக்கிற எல்லாரும் சொன்னால் நான் என்னங்க பண்ணுவேன்? அதனால தான் என்கிட்ட ஏகப்பட்ட ரைஸ் மில்லாம் இருக்குது. அதில் ஒன்று சொன்னால் தம்பி பகுமானமாக வந்து கௌரவமாக இருப்பார்ல, நீங்கள் கொடுத்து தான் அந்த கௌரவம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஒன்றை மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க. நீங்கள் எது அடிப்படையில்ங்க சீனுக்கு எதுவுமே இல்லைன்னு முடிவுக்கு வந்தீங்க? ஏங்க, இது மாதிரிலாம் ஒரு சம்பந்தம் கிடைக்கலாம் நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட்லாம் பேசுகிறாங்க, அவங்களோட சொந்தக்காரங்களாம். வரக்கூடிய வருமானத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா? அதை விட்டுட்டு சும்மா வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்சமாவது வந்து புத்திசாலித்தனமாக யோசிங்க. மாப்பிள்ளைக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு தானே பொண்ணு வீட்டுக்காரங்களாம் ஏதோ செய்கிறாங்க, வாங்கிப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னென்னமோ செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயா.
என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இவனுக்கு எதுவுமே இல்லைன்னு எது அடிப்படையில் வந்து இவ்வளோ திமிரா வந்து பேசுறீங்க? அவன் என்ன படிச்சிருக்கான் தெரியுமா? அவன் என்ன படிக்காத பையன் நினச்சிங்களா? அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவன் எம்பிஏ படிச்சிருக்கான். என்னமோ சொன்னீங்க, மாப்பிள்ளைய பற்றி யாரும் தப்பாக பேசிடுவாங்கன்னு. பத்திரிக்கையில் அவன் என்ன படிச்சிருக்கான்னு கூட உங்களால் மென்ஷன் பண்ண முடியலையா? இல்லை என்ன படிச்சிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா எதுவுமே இல்லைன்னு தான் நாங்கள் நினச்சோம். எம்பிஏ படிச்சிருக்கான். சீனு எம்பிஏன்னு சொன்னாலே போதும். பொண்ணுங்கள்லாம் க்யூவில் வந்து நிற்பாங்க. எங்கள் சீனுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வெட்டியாக இருக்கான்னு நினச்சிங்களா? இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய தூண்னா அது சீனு தான். என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா? அவன் பேரில் 50 ஏக்கர் வந்து நிலம் இருக்குது. அதில் விவசாயம் வந்து பண்ணால் எவ்வளோ காசு வரும்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்குன்னு ஏகப்பட்ட இடம் சொத்தெல்லாம் இருக்குது. அந்த சொத்தில் விவசாயம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விவசாயம் பண்ணுறதெல்லாம் என்ன வருது என்ன போகுது வரவு செலவு கணக்கு எல்லாம் வந்து அவனை தவிர இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற யாருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பேங்க்கில் 50 லட்ச ரூபா கேஷ் வந்து இருக்குது. முதல்ல இதெல்லாம் உனக்கெல்லாம் தெரியுமா? தெரியாமல் பேசாதீங்க. என்ன நீங்கள் என்ன பிச்சை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மாயா. ஏமா சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து சொல்லிட்டு இருக்காத. உனக்கே எதுவும் தெரியாது. இந்த வீட்லேயே நீ வந்து ரகலை பண்ணிட்டு தான் இருப்ப. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எல்லாம் சொல்கிறலாம் நாங்களாம் காது கொடுத்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஏதாவது சுச்சுவேஷனை சமாளிக்கலாம். மாப்பிள்ளை இது வச்சிருக்காரு அது வச்சிருக்காருன்னு. நீ யாருமா இந்த குடும்பத்தை பற்றி பேச அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் பேசினோன்னே நம்ம ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? எது செஞ்சாலும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தப்பு மேலே தப்பாக வந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராம். மாயா சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இது அவங்க அப்பா அம்மாக்கே தெரியுமான்னு தெரில. ஆனால் உனக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க மாயா கிட்ட. இந்த குடும்பத்தில் ஒருத்தி அவளும் தான். அதனால மாயா நீயே பேசுமா. நீ பேசுனா மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சிவராமன் வந்து பேசுகிறாங்க. நாங்களாம் பேசியிருந்தா எதுவுமே சில விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். அவன் நினச்சா இப்போ கூட சொந்த காலில் வந்து நிற்கலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு திறமையும் இருக்குது தகுதியும் இருக்குது கை நிறையா பணமும் இருக்குது. இன்னொன்று சொந்தமாக 50 ஏக்கர் கிட்ட இடமும் இருக்குது. இதை எல்லாத்தையும் பெருக்கிறதுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் அவன் எம்பிஏ படிச்சிருக்கான். இது எல்லாம் இருந்தால் போதாதா? இல்லை இதுக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்போனா நீங்கள் என்ன ரைஸ் மில் கொடுத்து நீங்கள் பகுமானமாக வந்து மாப்பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்ததுரா அப்படின்னு சொல்லி தட்டிக்கிறதுக்கு தான் கொடுக்குறீங்களான்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க. இதை கேட்டோன்னே சாரிங்க சம்பந்தி, மாப்பிள்ளை பேரில் இவ்வளோலாம் இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் நினைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். இது சரியா நல்லதா கெட்டதான்னு எதுவுமே இல்லாமல் இப்படி சிந்திக்கிறனால தான் பிரச்சனையாகுது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு செய்யுங்க. இனிமேல் நீங்கள் எதுவும் சொல்லாமல் நாங்கள் ஒரு அடி கூட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. சாருக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா இன்னொரு வாட்டி ரகுராம் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னது. மாயா சூப்பர்மா, எப்படிம்மா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்தில் எல்லாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசினா நான் விட்டுருவேனா? எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சு போயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து பார்வதி வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. மாயா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. பத்மா வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய மில்லு வந்து கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இன்னமும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல கல்யாணத்தை நிப்பாட்டாமல் இருந்தாலே நம்ம மாயா அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும்னு பார்வதி வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக